வணக்கம் children, this is Malathi. நாம் இன்னைக்கு exercise 2.5ல 11th sum பார்க்க போறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms. நமக்கு அந்த 3 terms இருக்கு இல்லீங்களா, consecutive terms which are in AP, நம்ம a minus b, a plus d ன்னு எடுத்துக்க போறோம். அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை a minus b, a and a plus d ஆ எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் இல்லீங்களா, இந்த a ஓட வேல்யூவும் d ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற இதை வச்சு நம்ம இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். பாருங்க, கூட்டுத்தொடர் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் கொடுத்திருக்காங்க. the sum of the three consecutive terms is 27 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கமாவை எடுத்துட்டு இத மூணையும் கூட்டணும் அப்படினா +a + a + d கூட்டினா என்ன வரும்னு இருக்காங்க, 27 வரும்னு இருக்காங்க. இப்ப பாருங்க, -d க்கும் +d க்கும் போயிடுச்சு. 3a ஓட வேல்யூ 27 அப்படினா a is 27/3 and its value is 9. a ஓட மதிப்பு 9 ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, and their product is 288. அதாவது இந்த மூணு டேர்மோட பெருக்கற்பலன் 288 ன்னு இருக்காங்க. பெருக்கற்பலன்னா a minus b into a plus d is 288 அப்படின்னு இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு. இந்த a வை முன்னால வச்சுக்கிட்டு a square minus d square எழுதிக்கலாம். அந்த ரைட் சைடுல 288. பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் a ஓட வேல்யூ 9 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லீங்களா, 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பிரதியிடுறோம். 9 into 9 square minus d square சமம் 288 ன்னு நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு d ஓட வேல்யூ கிடைக்கும்ல, அதுக்காக தான் பண்றோம். இது 9 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கனால அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்றோம். 9 square minus d square சமம் 288 288/9. இங்க 9 ஸ்கொயர் 81 ஆகும். minus d ஸ்கொயர் சமம், பாருங்க இதை டிவைட் பண்ண போறோம். 9 3s are 27 இல்லைங்களா, மிச்சம் ஒன்று 9 2s are 18 அப்படின்னு நமக்கு 32 கிடைக்குது. இங்க minus d ஸ்கொயரா இருக்கிறது அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா plus d ஸ்கொயர். இந்த 81ல இருந்து இந்த 32 இங்க கொண்டு வந்தா minus 32. 81ல 32 போச்சுன்னா 49ங்களா, d ஸ்கொயர். அப்போ d ஸ்கொயர் is 49 ன்னு தெரிஞ்சிருச்சு. d கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ரூட் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, 49. அப்ப என்ன கிடைக்கும், +or -7 கிடைக்கும். d க்கு ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கு, +7 அப்புறம் -7ன்னு ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள்ல முதல்ல a க்கு வந்து 9ன்னு ஒரே மதிப்பு தான் இருக்கு. d க்கு ரெண்டு மதிப்பு இருக்கறனால ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். அப்போ therefore the three consecutive terms, அந்த மூன்று உறுப்புகள் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்போ வேணும், a வந்து 9ம் d வந்து +7க்கு நமக்கு ஒரு 3 நம்பர் வரும், -7க்கு இன்னொரு 3 நம்பர் வரும். அது ரெண்டு செட்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். சோ a is 9 and d is 7 னா இத கொண்டு போடுறோம். 9 - 7, 9, அப்புறம் 9 + 7 போட்டுக்கலாங்களா. அப்ப என்ன கிடைக்கும், 2 9 16 கிடைக்கும். அதுவே when இப்போ a வந்து 9ம் d வந்து -7 ஆ இருந்தானா இந்த டேர்ம்ஸ் திருப்பி போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துரும். என்ன வரும்னா 16, 9, 2 அப்படிட்டு. அப்போ நம்ம ஃபைனலா மறுபடியும் ஆன்சர் எழுத போறோம். therefore the three terms are அந்த மூன்று உறுப்புகள் அப்படின்னுட்டு ரெண்டு செட் எழுதுறோம். எது அப்படின்னா 2 9 16 மற்றும் and அப்படி போட்டு 16, 9, 2 இவ்வளவுதான். 12th sum, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா
அதாவது 6வது உறுப்பு மற்றும் 8வது உறுப்புடைய விகிதம் 7:9 இருக்காங்க. அப்போ 6வது உறுப்பு எப்படி T6 எழுதுவோங்களா, அப்புறம் 8வது உறுப்பை T8 எழுதுமா. இதனோட விகிதம் அப்படின்னா நம்ம பை போட்டும் எழுதலாம், இப்படி போட்டு ரேஷியோ போட்டும் எழுதலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி லீஸ்ட் போட்டும் எழுதலாம். இது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7:9ன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அது ரேஷியோ ஆஃப் 9th term, அதாவது T9 T13 என்ன கண்டுபிடின்னு இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம், நம்ம அதை எடுத்துக்கிறோம். T6:T8 சமம் 7:9. நமக்கு Tn தெரியும் இல்லைங்களா, Tn is a plus n minus 1 into d. அப்ப நம்ம T6 T8 கண்டுபிடிச்சிக்கிறோம். T6 அப்படின்னா என்ன வருது, a plus 6 minus 1 5 dங்களா. அதே போல T8 போட்டா a plus 7 d போட்டுக்கலாங்களா. ரைட், இப்போ இதுக்கு பிரதியிட போறோம். சோ இதுக்கு பதில் இதை எப்படி இப்படி ரேஷியோவா இருக்கிறது நாம ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல, அதாவது பின்ன வடிவில் எழுதிக்கலாம். மேல T6 போட்டுக்கோங்க, கீழே T8 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க மேல 7/9. T6க்கு பதில் a plus 5 d போட்டுக்கலாங்களா. அதே மாதிரி T8க்கு பதில் a plus 7 d போட்டுக்கலாமா. என்ன கிடைக்கும், 7/9. இந்த 9 இங்க அனுப்புறோம், இந்த இதை இங்க அனுப்புறோம். பாருங்க, இது இங்க அனுப்புறோம், அதே போல இதை இங்க அனுப்புறோம். சோ அப்படி அனுப்பும்போது பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 9 into a plus 5d அப்படின்னு லெஃப்ட் சைடும், 7 into இது மொத்தத்தையும் அங்க கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப பிராக்கெட் போட்டு வைக்கணுங்க, a plus 7d அப்படின்னு எழுதிட்டோமா. இந்த 9 உள்ள கொண்டு போய் பெருக்கலாமா. 9a plus 45d சமம் என்ன ஆகும், 7a plus 49d ன்னு கிடைக்கும். இப்ப a வை இந்த பக்கம் எடுத்து வர போறோம், d அந்த பக்கம் எடுக்கிறோம். சோ 9a minus 7a சமம் 49d minus 45d அப்படின்னு எழுதிட்டோம். இங்க என்ன கிடைக்கும், 2a சமம் 4d கிடைக்குங்களா. இப்போ நம்ம a ஓட மதிப்பு தான் வேணும், 4/2d பாருங்க அடிச்சிரோம் 2. அப்போ a ஓட மதிப்பு என்னன்னு கிடைக்குது, 2d கிடைச்சிருக்கு. இத அப்படியே வெச்சுக்கிறோங்க. வெச்சிட்டு நமக்கு தேவையானது என்ன, தேவையானது 9th term, அதாவது 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்கன்னு இருக்காங்க. அதாவது find the ratio of 9th term to 13th term. அப்படின்னா என்ன அர்த்தம், T9:T13 கண்டுபிடி அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ நம்ம இந்த எப்படி எழுதலாம் அப்படின்னா T9ல மேல a plus 8d எழுதிக்கலாங்களா, கீழே a plus 12d எழுதிக்கலாமா. இதனோட எழுதிட்டோம். இப்போ a ஓட மதிப்பு நமக்கு 2d தெரியும். அப்ப a க்கு பதில் மேலேயும் 2d போட்டுக்கலாம், கீழேயும் இந்த a க்கு பதில் 2d plus 12d போட்டுக்கலாங்களா. அப்ப மேல என்ன ஆகும், 10d மேல வருமா, கீழே 14d வருமா. பாருங்க, இதையும் அடிச்சுக்கலாமா. இது என்னன்னா T9:T13 இல்லைங்களா. மேலையும் கீழையும் 2ஆல் அடிங்க, 5 வாட்டியும் 7 வாட்டியும் வருமா. therefore T9:T13 சமம் 5:7 அப்படின்னு நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதாங்க. 13th question, ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் எனில் 5 நாட்களின் வெப்பநிலையை காண்க. அதாவது in a winter season let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. The sum of the temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius and the sum of the temperature from Wednesday to Friday is 18 degree Celsius. Find the temperature on each 5 days. அதாவது ஊட்டில திங்கட்கிழமையில இருந்து நமக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அவங்க நோட் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திங்கட்கிழமையே, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இத மூணையும் கூட்டினா 0 டிகிரி செல்சியஸ் வருது. அதே மாதிரி புதன்கிழமை, வியாழன், வெள்ளி இது மூணையும் கூட்டினா 18 டிகிரி செல்சியஸ் வருது. அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 5 நாட்களுடைய டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நாம என்ன பண்ண போறோம் பாருங்க, அது ஏபில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திங்கட்கிழமை இருக்கு இல்லைங்களா, மண்டே, அதை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்க போறோம். அதே போல டியூஸ்டே
என்னன்னு வச்சுக்க போறோம் a plus d. ஏன்னா AP ல இருக்குன்னா a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d அந்த மாதிரி தான் நமக்கு கூட்டுத்தொடர் வரிசைகள் இருக்கும். அதான ஜெனரல் ஃபார்ம். அதனால வெட்னஸ்டே என்னன்னு வச்சுக்க போறோம் அப்படின்னா a plus 2d. அதே மாதிரி Thursday a plus 3d ன்னு வச்சுக்கிறோம். அதே போல ஃப்ரைடேக்கு a plus 4d அப்படின்னு வச்சுக்க போறோம். மண்டே, டியூஸ்டே அதாவது திங்கள், இது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி கிழமைக்கான நமக்குடைய டெம்பரேச்சர்ஸ் a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d. இப்போ எடுத்துக்கிறோம் நாம. ஏன்னா AP ல இருக்குன்னு சொன்னதுனால a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d நாம அதை எடுத்துக்கிறோம். அதனுடைய டெம்பரேச்சர்ஸ் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை மூணையும் கூட்டினா 0 டிகிரி செல்சியஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை மூணையும் கூட்டினா 18 டிகிரி செல்சியஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இதை மூணையும் கூட்டிக்குவோம். a plus d plus a plus 2d இந்த மூணையும் கூட்டினா 0 டிகிரி செல்சியஸ் இருக்காங்க. நம்ம 0 வச்சுக்கலாம். 1 2 3a இருக்கு. 3a plus 3d சமம் 0. அப்ப நம்ம என்ன பண்றோம் 3a வை இங்க வெச்சுக்கிறோம் சமம் அந்த 3d அந்த பக்கம் போனா -3d ஆயிடும் 3 க்கும் 3 க்கும் கேன்சல் பண்ணிரலாம் அப்போ a ஓட மதிப்பு -d அப்படினு கிடைக்குது இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க இந்த மூணையும் கூட்டினா 0 ன்னு சொன்னாங்களா அதனால இந்த மூணையும் கூட்டி 0 ல நமக்கு a is -d ன்னு கிடைக்குது இதுக்கு அப்புறம் இந்த மூணையும் ஆட் பண்ண போறோம் எது அப்படினா a + 2d + a + 3d plus a plus 4d ஓட வேல்யூ 18 டிகிரி செல்சியஸ் இருக்காங்க நம்ம இங்க போட்டோம் பாருங்க a plus a 3a அதுக்கு அப்புறம் d எல்லாம் ஆட் பண்றோம் 2d 3d 5d 5 நாலும் 9d சமம் 18 நமக்கு d பாருங்க a ஓட வேல்யூ -d ன்னு கொடுத்திருக்காங்க நம்ம அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாத்தையும் 3 ஆல வகுக்க முடியுங்களா by 3 அப்ப நமக்கு என்ன வரும் a plus 3d சமம் 6 ன்னு கிடைக்குங்களா இப்போ நாம இந்த a is -d ன்னு கொடுத்திருக்காங்களா அத கொண்டு வந்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் -d + 3d சமம் 6 அப்ப என்ன அர்த்தம் 2d வந்து 6 2d's value was 6 அப்ப d யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 3 6/2 3 அப்படி கிடைக்குது அப்ப நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நாம இந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கிழமைகளோட டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் சோ மண்டே அதாவது திங்கட்கிழமை என்ன அப்படினா நமக்கு வெறும் a ஓட மதிப்பு என்னன்னு பாருங்க -d அப்போ d ஓட மதிப்பு என்னன்னு பாருங்க a is -d அப்போ a ஓட மதிப்பு -3 அப்படி எழுதிக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் a என்ன வரும் -3 டிகிரி செல்சியஸ் அப்புறம் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமைக்கு என்ன டெம்பரேச்சர் அப்படினா a plus d இல்லீங்களா a வந்து என்ன நமக்கு -3 d வந்து +3 ரெண்டையும் கூட்டினா 0ங்களா அதனால இரண்டாவது 0 டிகிரி செல்சியஸ் அடுத்து வாங்க a plus 2d அதாவது புதன் நமக்கு என்ன இருக்கு a plus 2d இருக்குங்களா a ஓட மதிப்பு -3 plus 2 into plus 3 இல்லைங்களா d ஓட மதிப்பு +3 அப்போ 3 2 6 6ல 3 போச்சு அப்படினா 3 இல்லைங்களா அப்போ 3 டிகிரி செல்சியஸ் அதுக்கு அப்புறம் Thursday அதாவது வியாழன் நமக்கு என்ன இருக்கு a plus 3d இப்ப பாருங்க a plus 3d அப்படினா a ஓட மதிப்பு -3 3 into d ஓட மதிப்பு +3 3 9 9ல 3 போச்சுனா 6 டிகிரி செல்சியஸ்ங்களா அடுத்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையில இருந்து போறோம் பாருங்க a plus 4d கொடுத்திருக்காங்க a ஓட வேல்யூ -3 4 into d ஓட வேல்யூ +3 அப்ப -3 +12 நமக்கு ஆன்சர் 9 கிடைக்குதுங்களா சோ வெள்ளிக்கிழமை 9 டிகிரி செல்சியஸ் இவ்வளவுதான்
14th question. Priya earned rupees 15,000 in the first month. Thereafter, her salary increased by rupees 1,500 per year. Her expenses are rupees 13,000 during the first year and the expenses increases by rupees 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் 1,500 உயர்கிறது. அவரது முதல் மாத செலவு ரூபாய் 13,000 மற்றும் அவரது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 900 உயர்கிறது. எனில் பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல் வருஷம் அவங்களோட சம்பளம் என்ன செலவு செஞ்சாங்க, மீதி சேமிப்பு என்ன, அதுதான் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் நல்லா வருமானத்துல செலவு போனா மீதி இருக்கிறது தான் சேமிப்பு இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்களுக்கு எவ்வளவு சேமிப்பா வந்தது, ரெண்டாவது வருஷம் எவ்வளவு சேமிப்பா வந்தது, இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா எத்தனாவது வருஷத்துல அவங்க அந்த 20,000 மாதாந்திர சேமிப்பாக வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் அவங்களோட salary சம்பளம், அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் செலவு, அப்புறம் போக மீதியை நம்ம சேவிங்ஸ்னு சொல்லுவோமா, சேமிப்புன்னு சொல்லுவோமா. இதுவே தமிழ் எழுதுனா முதல் வருடம் அவங்களுடைய சம்பளம் செலவு, அத சேமிப்புன்னு சொல்லுவோமா. அதே மாதிரி இரண்டாவது வருடம் செகண்ட் இயர் இல்லைங்களா, இந்த மாதிரியே கண்டினியூஸா. இப்போ ஃபர்ஸ்ட் முதல் வருடம் அவங்க சம்பளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 15,000 கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. செலவு எவ்வளவு பண்ணியிருக்காங்க பாருங்க, ஹர் எக்ஸ்பென்சஸ் 13,000 சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இருந்து இது கழிச்சா மீதி தானுங்க மிச்சம் தானுங்க சேமிப்பு. அப்போ 15ல இருந்து 13 கழிக்கிறோம், 2,000 ரூபாய் முதல் வருஷம் எல்லாமே எல்லா மாசமும் 2,000 ரூபாய் சேமிப்பா உங்களுக்கு. ரெண்டாவது வருஷத்துக்கு வாங்க பாருங்க, வருஷமான அவங்களுக்கு 1,500 உயர்த்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1,500 is increased per year. அப்ப இது கூட 1,500 கூட்டுங்க, 16,500 ரூபாய் ரெண்டாவது வருடம் முதல் மாத சம்பளமா இருக்கும். அந்த செலவு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 900 ரூபாய் அதிகமாயிட்டே இருக்காங்க செலவுல. அப்போ ஃபர்ஸ்ட் 13,000 ரூபாய் ஆச்சுன்னா அது கூட 900 ரூபாயை கூட்டிக்கோங்க. 13,900 அவங்களுடைய செலவு ரெண்டாவது வருஷத்தினுடைய பிகினிங்ல. இப்போ இது இதை கழிங்க, 0 0 6 2 இல்லைங்களா. அப்போ ரெண்டாவது வருட சேமிப்பு என்னவா வருது அப்படின்னா 2,600 வருது. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு மூணாவது வருடத்துக்கும் போட்டுக்குவோம். அதாவது தேர்ட் இயர் அவங்களுடைய சம்பளம் என்னன்னா இதுல ஒரு 1,500 கூட்டிக்கலாங்களா. இப்போ 0 0 0 மிச்சம் 1 8 18,000 சம்பளம். செலவு இன்னொரு 900 இது கூட ஆட் பண்ணிக்கலாங்களா. 0 0 8 4 1. சேமிப்பு அப்படின்னா இதுல இருந்து இதை கழிச்சுக்கலாங்களா. 14,800 கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 0 200 7 4 போச்சுன்னா 3, அவ்வளவுதான் 3,200. அப்ப பாருங்க, இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் 2,000 ஒரு 600 கூட்டினா அதுக்கப்புறம் 2,600 அப்புறம் 3,000 ஒரு 600 கூட்டினா 3,200. இது என்னன்னா ஒரு ஏபி, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கிறது. இதுல பார்த்தோம்னா இதுதான் ஏ அதாவது டேர்ம் 1 என்ன 2,000 சரிங்களா. அதுக்கப்புறம் 2,600 அப்படிங்கும்போது டி வேணும் அப்படின்னா T2 மைனஸ் T1. இதை டேர்ம் 1 இதை டேர்ம் 1 இதை டேர்ம் 2 இதை டேர்ம் 3 எடுத்துக்கிறோம். T2 மைனஸ் T1 அப்படின்னா 2,600ல இருந்து 2,000 கழிக்கிறோம். இப்போ நமக்கு டியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குங்க 600ன்னு கிடைக்கும். இப்போ எப்போ அந்த 20,000 அவங்களுக்கு மாதாந்திர சேமிப்பா வருதுன்னு இருக்காங்க. அப்ப நம்ம என்னன்னு வச்சுக்கணும், என்னாவது ஒரு ரூபாய் அந்த 20,000 வச்சுக்கணும் சரிங்களா. nth டேர்ம் அந்த 20,000 வச்சுக்கணும். இப்போ nth டேர்மோட ஃபார்முலா Tn வந்து nth டேர்மோட ஃபார்முலா a plus n minus 1 into d. அப்போ ரைட் சைடுல என்ன போடணும் அப்படின்னா 20,000 20,000 போடுறோம். இப்போ a ஓட வேல்யூ நமக்கு என்னங்க 2,000. இது நீங்க போட்டுக்கலாங்களா 2,000 plus n minus 1 d ஓட வேல்யூ 600 இல்லையா, அது இங்க போடுவோம். 600 is 20,000.
போட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2000 நாம கொண்டு போங்க. n minus 1 into 600 is equal to 20,000. பாருங்க இது வந்து பிளஸ்ல இருக்கு. அப்ப இங்க மைனஸ் பண்ணனும். அப்ப என்ன ஆகும்? 18000 ரூபாய் வருங்களா? 20000ல நமக்கு 2000 கழிச்சா 18000 வரும். n minus 1 into 600. இந்த இன்டூல இருக்கனால 600 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு டிவைட் பண்ணிக்கலாம். வகுக்கணும். அப்ப என்ன ஆகும்? 600 கீழ வருங்களா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். இது 6 ஆல அடிக்க முடியும். 6 3 வாட்டி 18 and 0. So n minus 1 is equal to 30. அப்ப n வேணும் அப்படினா 30 plus 1. அப்போ n is 31. 31வது வருடம் தான் அவங்களுடைய மாதாந்திர சேமிப்பு 20,000 ஆகுது அப்படின்னு எழுதுறோம். இப்போ therefore 31 years அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கிறோம். அவ்வளவுதான்.